இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்கள் 24 மணி நேரமும் பணியமர்த்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். மாவட்டம் ஆரணியை அடுத்த இரும்பூர் கிராமத்தைச் சேர்ந்த அறிவெளி வேந்தன் தன்னுடைய மனைவி ஜெம்னாவிற்கு பிரசவலி ஏற்பட்ட நிலையில் மாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். அங்கு மகப்பேறு மருத்துவர்கள் இல்லாததால் செவிலியர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் ஆகியோர் பிரசவம் பார்த்து ஆண் குழந்தை பிறந்தது. பின்னர் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து ஜெம்னாவை ஆரணி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதனை செய்ததில் ஜெமுனா ஏற்கனவே உயிரிழந்த மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு நாளிதழில் வெளியான செய்தியின் அடிப்படையில் மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணை கொடுத்தது. இந்த வழக்கை விசாரித்த ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பிரசவத்தின் பொழுது உயிரிழந்த ஜெமுனாவின் கணவருக்கு 4 வாரத்திற்குள் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளிலும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிகிச்சை அளிக்க 24 மணி நேரமும் பயிற்சி பெற்ற மூத்த மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் உள்ள மருத்துவ வசதிகள் மருத்துவர்கள் எல்லா நேரங்களில் இருப்பதை உறுதி செய்ய அவ்வப்பொழுது நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் என தமிழக அரசின் பொது சுகாதாரத்துறைக்கும் ஆணையமானது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. மேலும் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள பொது சுகாதார துறையில் இணை இயக்குநர்கள் கள ஆய்வு மேற்கொள்ளவும் அவசர நேரத்தில் பயன்படுத்தும் வகையில் அருகில் இருக்கும் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கிடையே 108 ஆம்புலன்ஸ் 24 மணி நேரமும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் தமிழக அரசிற்கு ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.